லாக்கில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி எரர் ஆகுது. டெஸ்ட் பாயிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுனா டேரெக்டாக ஏடிபி போர்ட் செலக்ட் ஆகாமல் உங்களுக்கு என்ன ஆகுனா கால்காம் போர்ட்டு உங்களுக்கு என்ன ஆகுனா ஆட் ஆகிக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போய் நினைக்கலாம், நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அந்த போர்ட்டுக்கு எப்படி போகணும்னா நீங்கள் நெட்டில் போய்ட்டு MI5A அடிச்சு டெஸ்ட் பாயிண்ட் அடிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதில் ஆட் ஆகும். அதில் காமிக்கும் இங்கே எது டெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்க வேணும். நெட்டில் தான் டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு MI5A மொபைலோட போல் எது டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு. இங்கே 2 பாயிண்ட் இருக்குங்க இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு தேவையான டெஸ்ட் பாயிண்ட். இது ரெண்டையும் ஒரே டைமில் ஷார்ட் பண்ணிவிட்டு கேபிள் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களுக்கு உங்கள் ஃபோன் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கால்காம் அப்படிங்கிற போட்டு உங்களுக்கு என்ன ஆகுனா எடுத்துக்கும். சரிங்களா, அதுக்கு எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து கேபிள் கழட்டிட்டு உங்கள் ஃபோன் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பேக் கவரில் கழட்டிக்கிறீங்க. பேக் கவர் கழட்டிக்கிறீங்க. கழட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தேவையான டெஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே தெரியுது இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு தேவையான டெஸ்ட் பாயிண்ட். நீங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தெரியும். இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு தேவையான டெஸ்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டு இந்த உங்களால் நீங்கள் யாராவது ஷார்ட் பண்ணிவிட்டு யாராவது கேபிள் கனெக்ட் ஒரே டைமில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா போட்டு எடுத்துக்கும். நம்மளால் ஒரே டைமில் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்துக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பேட்டரி கழட்டி விட்டுக்கணும். பேட்டரி கழட்டிக்கிறீங்க, கேபிள் கனெக்ட் பண்ணிக்கணும். கேபிள் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு என்னென்னா ஃபோன் ஆன் ஆகாது. ஆனால் வந்து ஃபோனில் வந்து கனெக்ஷன் இருக்கும். இந்த கனெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கூட டெஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். அதாவது T0 இல்லை ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், 2 பாயிண்ட்டை ஷார்ட் பண்ணணும். அப்படி ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு என்னென்னா போட்டு எடுத்துக்கும். அது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறுபடியும் இங்கே போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இங்கே தெரியுதுங்களா, இங்கே கால்காம் HS USB QLODன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு தேவையான கால்காம் போர்ட். இது ஆட் ஆன உடனே உங்கள் ஃபோனில் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபோனில் என்ன பண்ணிக்கணும், பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவையான போர்ட் ஆட் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ண பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, பேட்டரி என்ன பண்ணிக்கணும், கனெக்ட் பண்ணிட்டு கேபிள் கனெக்டில் இருக்குது. அங்கே போர்ட் உங்களுக்கு என்னன்னா ஆனில் இருக்குது, கால்காம் போர்ட்டு. ஓகேவா, இது ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தேவையான ஃப்ளாஷிங் டூலில் ஃபைல் எடுத்து போட்டிங்களே, இங்கே எரர் இருக்கு இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ADB போர்ட்னு ஒரு போர்ட் ஆட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா. இந்த போர்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா கால்காம் போர்ட் வரணும்னு சொல்லிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நமக்கு அங்கே கால்காம் வந்துருச்சு. இப்போ நான் போய் இங்கே ரிஃப்ரெஷ்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த என்ன போர்ட் இருக்கோ அந்த போர்ட் எனக்கு ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இங்கே COM 15 வந்திருக்கு. இப்போ நான் இது கரெக்டான செக் பண்ணலாம்னா எப்படி செக் பண்ணலாம்னா இங்கே போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக இருக்கான்னு. தெரியுதுங்களா, இங்கே போட்டுருக்கான COM 15. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு வந்து COM 15 வந்தோடனே நீங்கள் டேட்டா போய்ட்டு இன்னொரு டைம் ரிஃப்ரெஷ் அடித்தாலும் பரவாயில்ல. அடிச்சுட்டு ஃப்ளாஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஃப்ளாஷிங் நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ தான் வந்து MI5A இல்லை MI எல்லா மொபைலுக்கும் உங்களுக்கு என்ன ஃப்ளாஷிங் பண்ணுறதுக்கு மெத்தடுங்கிறது இதுதான். ஆனால் அந்த டெஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது மட்டும் மாறுபடும்.